உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 4/8/2026 செவ்வாய்க்கிழமை, ரேவதி நட்சத்திரம், அமாவாசை யோகம். நல்லதா? அது இருட்டு, இருள், எனவே சரியில்லை என்று ஒரு கூற்றும் அல்ல. அது நல்ல நாள், எந்த தோஷமும் இல்லாத நாள் என்று ஒரு சாரரும் சொல்லுகிறார்கள். ஜோதிட கணிதப்படி கிரகங்களின் சேர்க்கை, பாகை, அமைந்த வீடு, அது சரமா சிரமா உபயமா, இவைகளையெல்லாம் கணித்து பார்த்து அப்படி ஒரு பலன் சொல்லும் இடத்து கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. அமாவாசை யோகம் ஒரு சிலருக்கு நல்லது, ஒரு சிலருக்கு கெட்டது என்று வருகிறது. சரி, யார் யாருக்கு நல்லபடியாக இருக்கும், யார் யாருக்கு சற்று கஷ்டம் கொடுப்பதாக அமையும், சில ஆதாரங்களுடன் நாம் பார்ப்போம். இப்பொழுது மேஷம் முதல் ராசி, சந்திரனும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். கணித முறைப்படி சந்திரனும் சூரியனும் ஒரே வீட்டில் அமர்ந்தால் அது அமாவாசை. சூரியனுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்தால் அது பௌர்ணமி. இது மாற்ற முடியாத ஒரு கணிதம். மேஷத்தில் சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகம். இது எப்படி இருக்கும்? நல்லபடியாக இருக்கும். அன்னார் ஒரு வித்தையை விரும்பும், தனது வித்தையை நல்லபடியாக கற்றுக்கொள்வார். சரி, வித்தை கற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா? வித்தையை வெளிப்படுத்தினால் மட்டும் போதுமா? அவர் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு சுழி, ஒரு விதி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நடக்கும். இல்லை என்றால் இவர் என்னதான் நல்லதை சொன்னாலும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் இந்த சமூகத்தால் ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் அது சரியில்லையே. புகழ் உண்டா? உண்டு. அப்படி என்றால் மேஷத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் வித்தையில் வல்லவன், புகழ் உண்டு. சொல்லலாமா? சொல்லலாம், நன்றாகவே சொல்லலாம். ஏனென்றால் அங்கே சந்திரனும் சூரியனும் 4க்கு 5க்கு உடையவர்கள். எப்போதுமே பௌர்ணமியை விட அமாவாசையைத்தான் பல ஜோதிடர்களும் சொல்லுவார்கள். அதற்குத்தான் சொல்லவும் முடியும். காரணம், ஒரே வீட்டில் இருக்கின்ற காரணத்தால், ராசி மாற்றம் இல்லாத காரணத்தால் ஒரே பலனை உறுதியாக சொல்ல முடியும். இதே அளவு பௌர்ணமிக்கு சொல்ல முடியாது, மாறுபடும். அந்த கிரகத்தின் வீடு மாறுபடலாம். எனவே அமாவாசை யோகம் ஒருவருக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அதுவும் மேஷத்தில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது நல்லதே. எப்படி? வித்தையில் நிபுணன், புகழும் உண்டு. அன்பர்களே, இப்பொழுது மேஷத்திற்கு பார்த்தோம். அடுத்து ரிஷபம் என்று ஒவ்வொன்றாக வருகின்றது. அவைகளையும் பார்ப்போம். எந்தெந்த ராசிகளில் சூரியன் சந்திரன் இருந்தால் பலன் சற்று குறைவு, பலன் நன்றாக இருக்கிறது, எந்த வகையான பலன் என்பதை ஓரளவு பார்ப்போம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். பரணி, ரோகிணி, பூசம், மகம்,
அஸ்தம் சுவாதி, அனுஷம் மூலம் உத்திராடம், திருவோணம் சதயம் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்ய விரும்பும் வேலைகளில் தொழில்களில் அவசரம் காட்டாதீர்கள். ஏனென்றால் பலன் தராத வீண் முயற்சி இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று காட்டுவதால் எந்த செயலையும் ஆராய்ந்து தேவையா இல்லை என்று பார்த்து பிறகு செய்யுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது பேச்சாலும் நீங்கள் காட்டும் உங்கள் மனித தன்மையாலும் லாபம் உண்டு. நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கே உரித்தான ஒரு வித்தையை காட்டி, திறமையை காட்டி, எடுத்த செயலை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, புத்திசாலித்தனத்துடன் ஒரு வேலையை செய்கின்றீர்கள். ஆனால் அந்த வேலை, அதனுடைய மதிப்பு சபை ஏறுமா என்பது சற்று சந்தேகம். எனவே கூடுதல் முயற்சி, உழைப்பு இன்று தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் பேச்சிலும் அணுகுமுறையிலும் சற்றே ஒரு புதுமையை புகுத்துகின்றீர்கள். இதன் விளைவு உங்களுக்கு நன்மை. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. அதில் வெற்றியும் இருக்கிறது. நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்களே நம்ப முடியாத ஒரு வெற்றியை உங்கள் திறமை மூலம் நீங்கள் சாதிப்பீர்கள். இது எங்கனம்? எப்படி? தூண்டிவிடப்பட்டு, உன்னால் முடியுமா பார்ப்போம், உன்னாலெல்லாம் முடியாது என்றெல்லாம் சொல்லி உங்களை தூண்டிவிட்டு உங்கள் வேகத்தை அதிகரித்து இந்த வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும். விருச்சக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி எதை தொட்டாலும் நஷ்டம், சற்று கஷ்டம். மறுபாதி எதை தொட்டாலும் அதில் லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்தால் வெற்றி நிச்சயம். நீங்கள் எடுத்த ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து வெற்றியும் காண்கின்றீர்கள். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. அந்த வெற்றி எல்லோராலும் மதிக்கத்தக்க வெற்றியாக இருக்கும். ஏனென்றால் இந்த வெற்றியை பெற
நீங்கள் ஒரு எதிர்நீச்சல் போட்டு அதில் வெற்றி பெறுகின்றீர்கள். பாராட்டுக்குரிய வெற்றி இன்றைய உங்களது வெற்றி. கும்பராசி அன்பர்களே, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன் வெல்லும் வார்த்தையை பேசிய நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்த பிறகு கொல்லும் வார்த்தையை பேசினால் அந்த நாள் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறது இந்த நாள். வெல்லும் வார்த்தையை ஒரு நேரமும் கொல்லும் வார்த்தையை ஒரு நேரமும் இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். சற்று கவனம். மீனராசி அன்பர்களே, 10ல் ஒருவன், 100ல் ஒருவன், 1000ல் ஒருவன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்கள் திறமையை காட்டி நீங்கள் நல்ல அந்தஸ்தில் நிற்கும் நாள் இந்த நாள். பெருமை உண்டு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.